அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாமேலகா. நான் PMS இடைவெளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சைசுக்கான பசுமை மிகு கிராமத்தை உருவாக்குவதில் நீர் மேலாண்மையின் பங்கு என்ற ஆய்வை செய்துள்ளேன். நீரை சேமித்து வைக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட இடர்களை சந்திக்க நேரிடும் என ஆய்வு செய்தல், குளம் வெட்டுதல், பனைமரங்களை நடுதல், வளமான நீர் வரும்படி கிணறு வெட்டுதல், தரிசு நிலத்தை உழுதல் மற்றும் மண் சரிவு மலைகளில் நிலச்சரிவுகளை தடுப்பதற்கான சூழல் உருவாக்குதல் எப்படி என ஆய்வு செய்தல். இவ்வுலகில் உயிரினங்கள் வாழ்வதற்கு நீரானது முக்கியமான ஒன்று. நீரானது பாதுகாப்பது பற்றி அனைத்து நாடுகளும் வலியுறுத்தியுள்ளதா என ஆய்வு செய்தல். மழை அதிகம் பெய்யும் மலைப்பகுதிகளில் நீர் மேலாண்மை சிரமங்களை பற்றிய ஆய்வு செய்யப்பட்டது. மழை குறைவாக பெய்த காலத்திலும் வறட்சி காலத்திலும் விவசாயிகள் எந்த மாதிரி முறையை கையாண்டார்கள் எனவும் அந்த முறைகளிலிருந்து தங்களுடைய விவசாய உற்பத்தியை பெருக்கினார்களா என்பதையும் ஆய்வு. கிராமங்கள் தோறும் விவசாயிகள் ஆலோசனை மையம் அல்லது ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை மையத்தை விவசாயிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தற்போது உலகில் 200 கோடி மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது இல்லை. 15,000 கனமீட்டர் தண்ணீரை 100 மனிதர்கள் 450 கால்நடைகள் தங்கள் தேவைக்கு பயன்படுத்தலாம். 3 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தலாம். இதே அளவு நீரை நகர்ப்புறத்தில் வாழும் 100 குடும்பங்கள் 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். மிகப்பெரிய நகரங்களில் உள்ள 5 நட்சத்திர காட்டு ஏரிகளாகும். தமிழ்நாட்டில் 18,26,906 கிணறுகளும் 41,948 தண்ணீர் தொட்டிகளும் உள்ளன. தண்ணீர் தொட்டிகளின் மூலம் சராசரியாக 27.3% ஏரியாவுக்கு குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. 13 லட்சம் மேற்பட்ட கிணறுகளுக்கு பம்பு செட் பயன்படுத்தும் மாநிலம் தமிழ்நாடு ஆகும். அடுத்த தலைமுறை சந்ததிக்கு நீரை சேர்த்துவிட்டு செல்வது எங்களது குறிக்கோள். ஊட்டி, வயநாடு பகுதிகளில் அதிகமான நிலச்சரிவுக்கு காரணம் அதிகமான மரங்களை விட்டு தேயிலை, காப்பி தோட்டம் வறண்டு போயிருந்தது. 1000க்கும் மேற்பட்ட மீன்கள் நீர் இல்லாமல் செத்து மடித்து கிடந்தன. அவற்றை காகங்கள் கொத்தி தின்று கொண்டிருந்தது. அங்கங்கே நண்டுகள் துளையிட்டு இருந்தன. மீன்கள் இறந்து கிடைக்கிறதை பார்க்கவும் அதிர்ச்சியாக இருந்தன. ரத்னகுமார் அவர்கள் கூறுகையில், இந்த குளம் நாங்கள் சிறுவயதில் இருக்கும்போது இங்குதான் குடிநீர் தேவைக்கு எடுத்துக்கொண்டோம். எங்கள் கிராமத்தில் உள்ள அனைவரும் இந்த நீரை பயன்படுத்தினோம். இந்த மக்கள் முறையை பயன்படுத்தினார்கள். பூமியில் நீர் விரைவாக உறிஞ்சப்படுகிறது. ஒரு ஏக்கர் தோட்டத்தில் 4 அல்லது 5 இடங்களில் வெட்டப்பட்டது. குளங்களை சீர் செய்ய முயற்சி மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. இடைவெளி குளத்தில் தண்ணீரை விட குப்பைகள் அதிகமாக காணப்பட்டது. கோழி கழிவுகள், குப்பைகள் போன்றவைகள் இங்கு தாராளமாக கொட்டுகிறார்கள். சூளைக்கு விற்கின்றனர். ஓர் பனைமரத்தின் விலை 150 முதல் 500 வரை விற்பனை செய்கின்றனர். சொற்ப பணத்திற்காக இயற்கையை அழிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த குளத்தில் பல்வேறு கிராமங்கள் குடிப்பதற்காக குளத்தை பயன்படுத்தி வருகின்றன. குளத்தில் மேற்கு பகுதியில் அடர்த்தியாக வேலி மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. சீமை வேலி மரநீரை நம்பியும் கிணறு விவசாயம் ஆழ்துளை கிணறு முறையும் நம்பியுமே விவசாயம் செய்கின்றனர். மழை நீரை சேமிக்க குறைவான மக்களை ஆர்வம் காட்டுகின்றனர். அதிகப்படியான நீர் தேவைப்படும் தாவரங்களை தவிர்த்துவிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப பயிரிடுவதால் மிகவும் நீர் சேமிப்புக்கு முக்கியமாகும். அதிகமாக தென்னை மரங்கள் நடக்கப்படுகின்றன. கிணற்று பாசனத்தை மட்டுமே பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது ஆழ்துளை கிணறு மூலம் நீரை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். நாம் அவ்வாறு செய்ய முன்வருவதில்லை. நிதி ஆயோக் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற இடங்களில் 2030ஆம் ஆண்டு பிறகு தண்ணீர் இருக்காது என கூறுகின்றனர். 10 கோடிக்கும் மேல் மக்கள் பாதிப்படைவார்கள் என கூறி கேரள மாநிலத்தில் மரங்களை வெட்ட அனுமதி இல்லை. மரங்களை மக்கள் நேசிக்கின்றனர். இதனால் மழையை அதிகம் பெறுகின்றன. அதிகமான மழைக்காடுகளை அழைத்து விவசாயம் செய்யவும் பயிர் விடுதி கட்டவும் முயற்சிக்கிறார்கள். இதனால் வனவிலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பறவைகளும் பாதிக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் அதிகப்படியான உயிரிழப்புகள் அதிகப்படுகின்றன. விவசாய பூமிகள், மானாவாரி பூமிகள் மற்றும் வெளியேற்றுவீர்கள் மண் ஏரி அமைத்து தடுப்பதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கும் வனப்பகுதிகளை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் சட்டவிரோத கும்பல் மரங்களை வெட்டுவல் செயலில் ஈடுபடுவதால் காடுகள் அமைகிறது. அக்டோபர் 2, 2023 கொக்கம்பாளையம் கிராம சபை கூட்டத்தில் ஆசிரியர் நடராஜன் கொண்டு வந்த தீர்மானத்தின்படி ஒரு நபருக்கு ஒரு மரம் வீட்டில் வளர்க்க வேண்டியும் அனைவருடைய வீட்டில் மழைநீர் சேமிப்பு நடைபடுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றுவது சார்பாக ஆலோசனை செய்யப்பட்டது. பொதுமக்கள் அனைவரும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆசிரியர் கொண்டு வந்த தீர்மானத்தின்படி விவசாயிகள் தங்கள் நிலங்களில் உள்ள வேறுமரங்களை அவர்களே அளிக்கவும் முன்வந்துள்ளனர். குளம் வெட்டி நீரை சேமிக்க முன்வந்துள்ளனர். நன்றி.